விவசாயி பாலன் தாக்கப்பட்டது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் முருகேசனிடம் நம்முடைய செய்தியாளர் ஹனிகுமார் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த கடனை திருப்பி செலுத்திய தவறு இந்த காரணத்திற்காக ஒரு விவசாயியின் மீது அவர் அந்த ட்ரக்ல இருந்து இழுக்கப்பட்டு அவர் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை தேசிய மனித உரிமை ஆணையம் எப்படி பார்க்கிறது? இது என்ன அடிப்படையில் ஒரு மனித உரிமை மீறலா நீங்க பார்க்குறீங்க? இது ஒரு விவசாயியை தாக்குனாங்கிறதுக்காக மட்டுமே நம்ம இது மனித உரிமை மீறல்னு சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி, கடன் வங்கியிலையோ தேசிய வங்கியிலையோ அல்லது தனியார் வங்கியிலையோ அல்லது கடன் கொடுக்கும் நிறுவனத்திலிருந்தோ யார் கடன் வாங்கி அவர் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்குன்னு சட்டப்பூர்வமான நடவடிக்கை மூலமாக தான் அந்த கடனை வசூலிக்கணுமே ஒழிய இந்த மாதிரி போலீஸை கூட்டிகிட்டு போய் காவல்துறையினை கூட்டிகிட்டு போய் அவங்கள அடித்து உதச்சி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வாங்கின கடனை திருப்பி வாங்கிறதுங்கிறது மொத்தத்துக்குமே மனித உரிமை மீறல் தான். பொதுவான இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதாக இருக்கிறதுனால அரசாங்கத்திற்கு தக்க வழிகாட்டுகள் கொடுக்கணுங்கிற ஒரு முறையில் தான் இந்த செய்தியை ஒரு வழக்காக எடுத்து இது அறிக்கை கேட்டு தலைமை செயலாளருக்கும் தலைமை காவல்துறை அதிகாரிக்கும் அனுப்பிச்சிருக்குது. 2 வாரத்துக்குள்ளே அவங்க பதில் கொடுக்கணும். அவங்க பதில் கொடுத்த பிற்பாடு மேற்கொண்ட நடவடிக்கைகள் தேசிய மனித உரிமையை எடுக்கும். 2 வாரங்களுக்குள்ள நீங்கள் விளக்கம் கேட்டிருக்கீங்க. இந்த விளக்கம் வந்த பிறகு இந்த சம்பந்தப்பட்ட ஒரு காவலர் மீதோ அல்லது வங்கி நிர்வாகத்தின் மீதோ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக? இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மர்ஸுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காம்பன்சேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் அறிக்கை வந்த பிற்பாடு இது நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா எங்களுக்கு 3 விதமான நிவாரணம் இதில் இருக்குது. ஒன்று பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நஷ்டஈடு, அரசாங்கம் நஷ்டஈடு கொடுக்கணும். ஏன்னா இது அரசாங்கத்தினுடைய அதிகாரி காவல்துறை அத்துமீறி நடந்திருந்தாங்கன்னா அது அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால் அந்த விவசாயிக்கு தகுந்த நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு ஆணையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அறிக்கையை பார்த்த பிற்பாடு இந்த வீடியோ கிளிப்பிங்கை நாங்கள் பார்த்த பிற்பாடு இதை கன்சிடர் பண்ணோன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் மிகவும் அத்துமீறி கொடூரமாக தாக்கியிருக்காங்கிறதும் உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யலாம். தேவைப்பட்டால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யக்கூட ஆணையம் ஆணையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.